எப்போ எத்தனையோ வருஷம் நான் 32 வருஷம் ஆச்சு அந்த பிபி ரோடு முனையில கடை வச்சிருக்கேன். இதே மாதிரி தண்ணி எப்பவுமே மழை பெஞ்சிருந்தான் எவ்வளவு மிஷம் வச்சாலும் கூட தண்ணி அப்படியே நிக்குது. கொஞ்சம் மழை வந்தாலும் தண்ணி வந்து இங்க வந்துடுது. இது ஒரு கவுன்சிலர் எடுக்கிறதுக்கு வண்டி நிக்கதான் பேரு. அந்த வண்டி ஓட்டா பாருங்களா, அப்படியே திரும்பி பாருங்க. 2 வண்டி இருக்குது. ஆனா வந்து எம்பிங்கிறான்றாங்க, யாரும் இங்க வந்து பார்க்க போதில்ல. சின்ன மழை வந்தாலும் தண்ணி நின்று மட்டும் தான் நிப்பாட்டுறாங்க. ஆனா வண்டி ஓடுறது இல்ல. கான்ட்ராக்ட் எடுத்துறது அவங்களுக்கு. ஒரு நாள் வண்டி நின்னா அவங்களுக்கு ஒரு நாள் காசு. 10 நாள் நிக்கும், ஒரு மாசம் நிக்கும். ஆனா தண்ணி எடுக்க மாட்டாங்க. தண்ணி எப்பவுமே நிக்கும். மழை பெஞ்சா நிக்கும். 4000 கோடி செலவு பண்ணாங்க. இப்ப முட்டிக்கு மேல தண்ணி நிக்குது. இப்ப கம்மியா வந்து நீங்க வந்து கம்மியா இருக்கு. ரோட்ல விட்டு எடுத்தாங்க. இங்க டிரான்ஸ்பார்மே வெடிச்சு போச்சு. அந்த சத்திரத்துக்காரன் வந்து காசு கொடுத்தா அவங்க ரோடு போட்டாங்க. அது ரோட விட ஹைட்டா போட்டு வச்சுக்கோங்க. தண்ணி நிக்கிறது இல்ல. இங்க அதுக்கு முன்னாடி தண்ணி நிக்குது. இது வரைக்கும் கிளீன் பண்ணவே இல்ல. எனக்கு 69 வயசாகுது. 60 வருஷமா இதேதான். 60 வருஷமா இப்படிதான் இருக்குது. இந்த புயல் நிவாரணம் கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு இந்த மழை நீரை சேகரிக்க வைக்க மாதிரி ஒன்று செஞ்சா நல்லா இருக்கும். காம்பன்சேஷன் கொடுக்கறத விட இது செய்யலாம். இந்த ஸ்கூல் ஒன்று இருக்கு. மழை தூரல் படுத்து லீவ் போட்டுருவாங்க, அவ்வளவுதான். மழை வடிகிற வரைக்கும் ஸ்கூல் திறக்க மாட்டாங்க. அப்போ எல்லாரோட படிப்பும் பாதிக்கப்படுது. இன்னும் கொஞ்ச நேரம் நின்று பாத்தீங்கன்னா குவார்டர்ஸ்ல இருக்கிற பாம்பு 100 கணக்கில் வந்துட்டே இருக்கும். இந்த குவார்டர்ஸ்ல காடு மாதிரி இருக்கும், இல்ல 100 கணக்கில் பாம்பு இருக்குது. ஒன்னா வந்துட்டே இருக்கும். அது ஒரு பெரிய ப்ராப்ளம். இது எந்த நடவடிக்கையும் எடுக்கல. நிறைய வண்டி எல்லாம் கீழே விழுந்துடும். அது கொண்டு 3 அடி 2 அடிக்கு மேல தண்ணி இருக்குதுங்களா. ரோட்ல கிரிப் கிடக்க கீழே விழுந்துடும். வண்டி நிறுத்த இடம் கிடையாது. எல்லாம் இடம் கிடையாது. எல்லாம் வண்டி எல்லாம் கீழே விழுந்துடும். அதை ரிப்பேர் பண்ண ஒரு வண்டிக்கு எப்படி 700 ரூபாய் செலவாகும். இது பெரம்பூருங்க, சுப்பிரமணிய தெரு இங்க இருக்கு. நான் இங்கதான் வசிக்கிறேன். இது நீங்க கொஞ்சம் சுத்தி பாருங்க. இது ரோடா இல்ல குளமா இல்ல கடல் மாதிரி ஸ்விம்மிங் நீச்சல் அடிச்சுதான் இங்க போகணும்னு நினைக்கிறேன். இங்க நாங்க இளைஞர்கள் நாங்க நடந்து வந்துருவோம், போயிடுவோம். எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மா அப்படி வருவாங்க, குழந்தைங்க எப்படி வருவாங்க, பள்ளிக்கூடம் லீவு, சரி கரெக்ட் தான். ஆனா இப்ப அத்தியாவசிய பால் வாங்க வரணும், ஒரு வண்டி எடுத்துட்டோம்னா இங்க வண்டி எடுத்துட்டு வந்தாலே முடிஞ்சிச்சு வண்டி கதை. வண்டி முழுங்கி நிறைய வண்டி பழுதாய் தான் நிக்குது. பொதுமக்கள் நடமாட முடியல, குழந்தைங்க வர முடியல. எல்லா கடையும் இங்க சுத்தி முடிருக்காங்க. நான் இந்த தெருவுல மட்டும் இல்ல, சுத்தி இங்க 6-7 தெருவுல இப்படிதான் இருக்கு. நாங்க எதனா ஒரு பொருள் நாங்க வாங்க போனா நாங்க வந்து வாங்கிக்கலாம். வயதானவங்க இப்படி வந்து வாங்குவாங்க, உடனே தான் அவங்க வரவே முடியாது. அந்த இடத்துல சுத்தி இந்த தெரு ஃபுல்லா பாருங்க, எங்க பார்த்தாலும் முட்டி அளவு தண்ணி இருக்கு. இது தமிழ்நாடா இல்ல வேற எதனா ஸ்டேட்டானு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு இங்க தண்ணி இருக்கு. பாத்தீங்கன்னா கடந்த 5 வருஷமா இதே மாதிரிதான் இருக்கு. இங்க வண்டி வச்சிருக்காங்க. ஆனா வண்டி தண்ணி எடுக்க முடியும், வண்டி ரிப்பேர் ஆயிருக்கு. என்ன காரணம்னா இந்த பகுதி வந்து ரொம்ப பள்ளமான பகுதி. அங்க இருக்க பாத்தீங்கன்னா மேடான பகுதி எல்லா தண்ணி இங்கதான் வந்து ஜாயிண்ட் ஆகுது. இங்க நடமாற ரொம்ப கஷ்டமா இருக்கு. இளைஞர் மூலம் நான் சொல்றேன், இங்க நடக்க முடியல, போக முடியல, வேற எந்த இதுவும் பண்ண முடியல. வயதானவங்க என்ன பண்ணுவாங்க? ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப வருஷமா இது இப்படிதான் இருக்கு. ஐயா இது ரொம்ப நேத்துல இருந்து நின்று இருக்கு ஐயா. இப்ப 2 நாளா இப்படிதான் இருக்கு. முட்டி அளவு தண்ணி இருக்கு. இது கூட பரவாயில்ல, சிறுமலைக்கே இங்க முட்டி அளவு தண்ணி வந்துரும். இங்க ஃபுல்லா நடமாடவே முடியாது. இந்த பகுதி சுத்தி இருக்க பெரம்பூர் சுத்தி இருக்க பகுதி ஃபுல்லா அப்படிதான். வயது வண்டி ஒரு பொதுமக்கள் பொது வழியில போக முடியல. பஸ் ஸ்டாண்ட் அங்க இருக்கு. ஆனா இங்க இருந்து நடந்து பஸ் ஏற முடியுமா? முடியாது. எந்த ஊரும் இங்க சரியில்லை. இந்த தெருவுல பெரம்பூர், திருக்கணந்த தெரு, அந்த பிபி ரோடு தெரு, இது ஃபுல்லாவே இப்படிதாங்க இருக்கு. இல்ல இது மேடான பகுதி தான். மேடான பல கட்டினால இது உள்வாங்கிருச்சு. அதனால சுத்தி இருக்க தண்ணி எல்லாம் இங்கே வந்து சேர்ந்துருச்சு. புரியுதுங்களா? நான் இங்க பள்ளமான பகுதியில தண்ணி இதெல்லாம் கட்டல. இங்க எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க மக்களை கேளுங்க. 60 வருஷமா இது இப்படிதான் இருக்கு. நான் பார்த்த வரைக்கும் 20 வருஷமா இது இப்படிதான் இருக்கு. வீடுகள் வருது போகுது தவிர இந்த இடம் மட்டும் பள்ளமாயி குளம் மாதிரி ஆயிருது. இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் 1 ஹவர் மழை பெய்ஞ்சா நீச்சல் தான் போனோம். அந்த மாதிரி இருக்கு. நீச்சல் இங்க ஸ்கூல் இருக்கு, இவங்க ஸ்கூல் இருக்கு, எப்படி போவாங்க? பள்ளிக்கூடம் நேற்று ஸ்கூல் வச்சாங்க. எவ்வளவு பிள்ளைங்க கஷ்டப்பட்டு போனாங்க தெரியுங்களா? பேரண்ட்ஸ் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க, வயதானவங்க கஷ்டப்படுறாங்க. அவங்க அட்ரஸ் பால் இதெல்லாம் வாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.